விபச்சாரம் வெளிப்படும், ஜாதிகள் அற்றுப்போகும், மதங்கள் ஒழியும். ஒரு ஆணுக்கு அநேகம் பெண்கள் மனைவியாய் இருப்பார்கள் என்பதை விட ஒரு பெண் அநேக புருஷர்களை வைத்து கொள்வாள். இனி அறுவடைதான், விதைக்க நேரமில்லை. ஒரே ஆட்சி உண்டாகும். சகல ஜாதிகளுக்கும் நானே தேவன் என்று காண்பிப்பேன். இனி எந்நாளும் அழுகைதான். தேசத்தின் கொடிகள் அடிக்கடி அரைக்கம்பத்தில் பறக்கும். பெருமைக்குரிய ஊழியக்காரர்கள் காணாமல் போவார்கள். பெருமையுள்ள 12 தேசங்கள் விடும். விழுந்திருந்த 12 தேசங்கள் எழும். விற்றலும் கொள்ளலும் நடக்கும். அழிவுகள் குறித்து சகல ஜாதிகளுக்கும் சொப்பனங்களாலும் தரிசனங்களாலும் அறிவிப்பேன். இனி காலமில்லை. உலக திருச்சபை குமரியில் கட்டுவேன். புதிய எருசலேம் குமரி மாவட்டத்தில் உண்டாகும். இனி நான் வந்து வாசம் செய்வேன். நான் அநேகருடைய பந்தியில் அமர்ந்து போஜனம் பண்ணுவேன். சூரியன் சந்திரன் ஒழிந்து போகும், வால் நட்சத்திரம் தோன்றும். பெண்ணினம் பலுகி பெருகும், ஆணினம் முற்றிலும் குறைந்து போகும். திருமண பந்தங்கள் ஒழிந்து போகும், சட்டத்தின் கொடுமைகள் உண்டாகும். கர்த்தரின் ஜனம் சிறைபிடிக்கப்படும். நிலை நிற்கிறவனுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். தீவுகள் காணாமல் போகும், வரைபடங்கள் சுருங்கி போகும். மதுரைக்கும் திருச்சிக்கும் நிலநடுக்கம் உண்டாகும். தேசத்தை இஸ்மவேல் ஆளுவான், அதாவது இந்தியாவை முஸ்லீம் ஒருவன் ஆளுகைக்கு கொண்டு வருவான். இது நடக்கும், இது அதிர்ச்சியாயிருக்கும் உங்களுக்கு. இந்தியாவிலே இவன் கொடி பறக்கும். இவன்தான் 666. இந்தியாவில் யுத்தம் உண்டாகும் என்பது நிச்சயம். சென்னை ஒழியும், ஜலத்தால் மூழ்கும். இலங்கை சமுத்திரத்தால் மூழ்கும். கடற்கரை ஜனங்களுக்கு ஐயோ. புதிய சென்னை உருவாகும். கோவை குலுங்கும். விக்கிரகங்கள் பூமியில் புதையுண்டு போகும். மலைகள் குன்றுகள் பெயர்த்து போடப்படும். ஜெபிக்கிறவரிடத்தில் அந்தி கிறிஸ்து பொய் அபிஷேகத்தை ஊற்றுவான். அவன் வல்லமையாய் இருதயத்தை ஆளுவான். இச்சைகள் பெருகி சிறு பிள்ளைகள் கற்பந்தரிப்பார்கள். அநியாயம் தலைவிரித்தாடும், நீதி தேடினாலும் கிடைக்காது. நீ எல்லா பக்கங்களிலும் கட்டப்படுவாய். சிறையிருப்புகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும். பெற்றோருக்கு முன்பாக பிள்ளைகள் விபச்சாரம் செய்வார்கள். இதை கண்கள் காணும். தூய்மையான அன்பு வற்றி போகும். அவனவன் தன் சுய இச்சையின்படி நடப்பான். பாதாளங்கள் திறக்கும். சத்துரு சிங்கம் போல் எழுவான். பெருங்காற்று வீசி பூமியை பெயர்த்து போடும். உன் சமாதானம் எடுத்து போடப்படும். ஊழியக்காரர்கள் மேல் அரசு அம்புகளை தொடுக்கும். விக்கிரகங்களின் கொடி பறக்கும். வியாதி என்ற கொடி பறந்து தினம் தினம் செத்து வீழ்வார்கள். மருத்துவமே குழம்பி தவிக்கும் கொள்ளை வியாதிகளை கண்டு ஜனங்களை திகிலும் கலக்கமும் பிடிக்கும். காயினை போல் நிலையற்றவனாய் அலைவாய். செங்கடல் மறுபடியும் பிளக்கும். குமரிக்கு ஐயோ, கடையலுக்கு ஐயோ. தேசத்தில் ஒருபிடி ஜனங்கள் மீதியாயிருப்பார்கள். கிறிஸ்தவன் தமிழ்நாட்டை ஆளுவான் என்பதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அந்த பாடலே நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதி
நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, இயேசுவை. கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து கழுகு போல பலனடைந்து எழும்பிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள்.
இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சவிக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. அமெரிக்காவில் ஒரு நீராவி கப்பல் நியூயார்க் துறைமுகத்தை விட்டு பனாமா கால்வாய் வழியாக அது அட்லாண்டிக் கடலை நோக்கி போய்கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த கப்பலில் திடீரென்று கசிவு ஏற்பட்டு கப்பலில் தண்ணீர் உள்ளே வர ஆரம்பித்தது. அப்பொழுது அந்த மாலுமி அதை கண்டு மிகவும் பயந்தார். அப்பொழுது பக்கத்தில் வந்த ஒரு கப்பல் அவருடைய துயர சைகையை கண்டு என்ன தவறு நடந்தது என்று சொல்லி அவர்களுக்கு சிக்னல் அனுப்பினார். அப்பொழுது அந்த கப்பல் பழுதடைந்த கப்பலின் மாலுமி எங்கள் கப்பலில் கோளாறு ஏற்பட்டு நாங்கள் கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர் பதில் அனுப்பினார். அப்பொழுது அந்த கப்பல் மாலுமி உடனே நாங்கள் உங்கள் கப்பலில் இருக்கிற பயணிகளை எங்கள் கப்பலில் நாங்கள் இப்பொழுதே ஏற்றி கொள்ளுகிறோம் என்று சொல்லி அவர் சிக்னல் அனுப்பினார். அந்த கப்பல் ஒருபுறம் சாய்வதை இந்த கப்பலில் இருக்கிறவர்கள் பார்க்கிறார்கள். அதற்குள் அந்த பழுதடைந்த கப்பலின் மாலுமி சொல்லுகிறார், இருட்டி விட்டது. பழுதடைந்த கப்பலில் மாலுமி அந்த இரவுல பயணிகளை இடம் மாற்றுவதில் ஏற்படுகிற சிரமத்தை நினைத்து அவர் காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி, பயணிகளும் வசதியாக இருக்கிறார்கள், அதனால் காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர் மறு செய்தி அனுப்புகிறார். உடனே அந்த மீட்பு பணியாளர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இப்பொழுதே அந்த பயணிகளை நாங்கள் எங்கள் கப்பலில் ஏற்றி கொள்ளுகிறோம் என்று சொல்லி மறுபடியும் அவர்கள் செய்தி அனுப்பினார்கள். அப்பொழுது அந்த பழுதடைந்த கப்பலின் மாலுமி அவர் அந்த இரவில் அந்த சிரமத்தை பார்த்து மறுபடியும் அதை காலையில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அலட்சியமாக அதை விட்டு விட்டார்கள். அப்பொழுது இந்த கப்பலில் வந்த மீட்பு பணியாளர்கள் சற்று தொலைவில் அவர்கள் வெயிட் பண்ணி கொண்டே இருந்தார்கள். அந்த பழுதடைந்த கப்பலில் உள்ள லைட்டுகளை அவர்கள் மேல் தளத்தில் ஏறி நின்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பின்னாக அந்த விளக்குகள் கொஞ்சம் கொஞ்சமாக அணைவதை, அதை மறைவதை அவர்கள் பார்க்கிறார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த கப்பல் கடலுக்குள் மூழ்கி எல்லாருமே மரித்து போனார்கள். அன்பானவர்களே, அந்த கப்பல் மாலுமி காலை வரை காத்திருப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று அவர் நினைத்து கொண்டதால் அந்த கப்பலில் இருந்த அத்தனை பேருமே இறக்க நேரிட்டது. அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நடைபெற்று வருகிற காரியங்கள் அனைத்தும் நாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகையின் நாள் மிக சமீபமாய் இருக்கிறதே நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இன்றைக்கு பாருங்க, ஜனங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் நேரத்தை செலவழிக்காமல் உலக காரியங்களிலே அதிக நேரத்தை செலவழிக்கிறதே நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் உலக காரியங்களை உதறி தள்ளிவிட்டு தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களில் நாம் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டாம். அந்த கப்பல் மாலுமி காலை வரை காத்திருப்பதில் எந்த சிரமமும் இருக்காது, எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்று நினைத்தார். ஆகவே அந்த பயணிகள் எல்லாரும் இறக்க நேரிட்டது. இத்தனைக்கும் அந்த மீட்பு பணியாளர்கள் எல்லாம் பக்கத்திலே இருந்தும் அவர்கள் மரிக்க நேரிட்டது. அதுபோலத்தான் கர்த்தருடைய வருகை இன்னும் காலதாமதம் ஆகலாம், இன்னும் ஆண்டவருடைய வருகை நீடிக்கும், அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நம்முடைய மனம் போல நாம் வாழ்ந்து நாம் பாவ இச்சைகளில் விழுந்து கொண்டு இருப்போமானால் கர்த்தருடைய வருகை சீக்கிரத்தில் வரும், திருடனைப் போல வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கர்த்தருடைய வருகை சீக்கிரமாய் வரும்போது நாம் அந்த நாளில் கைவிடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். பாருங்க, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நாம் கர்த்தருடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தப்பட்டவர்களாக, நாம் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி காணப்படுகிறவர்களாக நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் பிரயாசப்பட வேண்டும். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார்.
அன்பானவர்களே, நாம் தெய்வீக சுகத்தை, நாம் தெய்வீக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக வேதத்தில் ஆண்டவர் அநேக வழிமுறைகளை சுட்டி காண்பித்திருக்கிறார். அதில் அவருடைய வாக்குத்தத்த வசனங்கள் மிகவும் முக்கியமானவை. நாம் தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களை நாம் பிடித்து நாம் அசதியாய் இராமல் நாம் நம்பிக்கையோடு நாம் அதை பற்றி கொண்டு நாம் ஜெபிக்கும்போது நாம் ஆண்டவருடைய சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அது உண்மையும் உத்தமமானவை. அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, அவர் மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 10:23, அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை